கோவை மாவட்டத்தில் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராஜஸ்தானிலிருந்து ரயில் மூலம் போதை மாத்திரைகள் கடத்தி வரப்பட்டு கோவையில் விற்பனை செய்தது விசாரணையில் தற்போது தெரியவந்துள்ளது. 4 லட்சம் மதிப்பிலான 1556 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த சம்பவம் குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம் கற்பகம். கோவை மாநகர பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்வதை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தனிப்படை போலீசார் ரோந்து சென்றனர். அவர்கள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த 4 பேரும் நடந்து வந்தனர். அவர்கள் நடவடிக்கையில் போலீசார்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. உடனடியே போலீசார் அந்த 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கிஷோர், தினேஷ், அஜய், பெலிக், ரத்னபுரியைச் சேர்ந்த சூர்யா என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் அந்த 4 பேரிடம் விசாரணை நடத்தியது. போதை மாத்திரைகள் விற்பனை செய்து வரும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது விற்பனைக்காக ஏராளமான போதை மாத்திரைகளை வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அந்த 4 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து 1556 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அதன் மதிப்பு சுமார் ரூபாய் 4 லட்சத்துக்கு மேல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து காவல்துறையினர் கூறும்போது, கைதான 4 பேரும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி அவற்றை ரயிலில் பார்சல் மூலம் கடத்தி வந்துள்ளனர். இதில் முக்கிய நபர்கள் ராஜஸ்தானில் உள்ளனர். அந்த நபர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் காவல்துறையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கற்பகம். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.